திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவது அரஹது சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம் பொறுமை என்கிற இந்த பொறுமை இல்லாத மனிதர்கள் தான் உலகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். அப்போ நீங்களும் ஒரு மனிதராக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் நிறைய இடத்துல பொறுமை இழந்து அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வேதனைக்குள்ளாகும் நீங்கள் இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்நோக்கி இருந்திருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த பொறுமை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் அப்படின்றது தான் நாங்கள் இந்த போதனையினூடாக பார்க்க போகிறோம். அப்போது எல்லா இடத்திலும் பொறுமையை இழக்க வேண்டிய நேரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோபம் வருது, அப்படி இல்லாட்டி தன்னை பேசிட்டாங்கன்னு சொன்னால், தன்னை திட்டாங்கன்னு சொன்னால், தன் மீது குறை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவர் கோபப்படுவார். அவர் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவார். அப்போ இது எல்லாமே ஏன் நடக்குதுன்னு பார்த்தா அவர் இருக்கிறனால தான் நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம். அப்போ நான் இருந்தால் அவசரம், கோபம், ஆத்திரம் இதெல்லாமே வரும். ஏன்னா என்ன யாராவது கொலை சொல்லிட்டாங்கன்னா, என்ன யாராவது பிழை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், என்ன யாராவது திட்டாங்கன்னு சொன்னால், அப்போது எனக்கு கோபம் வருது, அவசரம், ஆத்திரம் இதெல்லாமே வருது நான் இருக்கனால. அப்போது நான் இதை நினச்சி கட்டுப்படுத்த முடியுமா? இந்த கோபத்தை, இந்த அவசரத்தை நான் நினச்சி இந்த கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அது முடியாத காரியம். முடியாத காரியம்னு சொன்னால், இப்போ இந்த நாளைக்கு ஒரு மனிதன் பொறுமையோடு இருக்க மாட்டார். அது இன்றைக்கி சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம். ஒரு மனுஷனை எந்தளவுக்கு நோகடிச்சு அவரை மனம் நோகும் அளவுக்கு செய்கிறாங்கன்னு பார்த்தா, அவர் கடைசியில் அவர் பொறுமை இழந்து கடைசியில் அவர் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பல முடிவுகளை எடுக்கிறார். அப்போ தான் ஃபோன்லலாம் நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி டிக்டாக்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. அப்போது இதெல்லாமே நடப்பதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நான் இருக்கிறதுனால தான் காரணம். நான் இருக்கிறனால எனக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது, அவசர புத்தி, பொறுமை இழக்கிறேன். அப்போ பொறுமையை இழந்து அவசரத்தில் ஆத்திரத்தில் பல முடிவுகளை எடுத்து, அந்த முடிவுகளின் காரணமாக நாங்கள் பல சிக்கல்களில் பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வருது. அப்போ இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற கதை தானே. அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் முகம் கொடுக்குற ஒரு பிரச்சனை தான் இது. அப்போ அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இதை கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருந்தாப்பில் இது நிரந்தரமான கட்டுப்பாட்டுக்கு வருமா? இல்லை, அது நிரந்தரமான கட்டுப்பாட்டுக்கு வராது. ஏன்னா அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அதை கண்ட்ரோலை இழக்க வேண்டி வரும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருந்தாலும் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி சமூகத்தில் உள்ளவங்க நிறைய அறிவுரைகளையும் கொடுக்குறாங்க. ஒரு தாய் தகப்பன் குழந்தைங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இது தான் சொல்லி கொடுக்குறாங்க. எங்கேயும் போய்ட்டு அவசரப்படாங்க, மகன் பொறுமையாக
இருந்து வாங்க, பொறுமையாக கையாளுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்க, சமூகத்தில் சொல்கிறாங்க. பல மதங்களில் இதெல்லாம் போதிக்கப்படுது. ஆனாலும் இது எதுவுமே நிரந்தரமான ஒரு முடிவை எங்களால் எடுக்க முடியாது. இந்த பொறுமையை எங்களால் கையாள முடியாது. அதை நாங்கள் கைவிடும் சூழல் உருவாகுது. அப்போ அந்த கைவிடுற சூழல் ஏன் உருவாகுதுன்னு பார்த்தா, நான் இருக்கனால தான். நான் இருக்கிறனால அதை என்னால் கட்டுப்படுத்த முடியலை. அந்த கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலை, ஆத்திரத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு முடிவுகளை எடுத்து சிக்கல்களை மாட்டிக்கொள்ளும் மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க உலகத்தில் ஏராளமாக. அப்போது நான் இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது. கோபப்படுறதும் சரி, ஆத்திரப்படுறதும் சரி, அவசரப்படுறதும் சரி, பொறுமை இழக்கிறதும் சரி, எல்லாமே நான் இருக்கிறனால தான் இது எல்லாமே நடக்குது. அப்போது நான் இல்லாமல் போனால் அப்போது என்ன நடக்கும்னு பார்த்தா, பொறுமையை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் அங்கே இல்லாமல் போகுது. பொறுமையை கையாளணும் அப்படின்ற அவசியம் அங்கே இல்லாமல் போகுது. பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் அங்கே இல்லாமல் போகுது. காரணம் என்னென்னா, பொறுப்பவர் அங்கே இல்லாமல் போகிறார். பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒருவர் அங்கே இல்லாமல் போகிறதன் காரணமாக அவர் பொறுமையை கையாளுன்ற அவசியம் அவருக்கு இல்லாமல் போகுது. அப்போ அதனால் அவரிடமிருந்து அவர் விலகி கொண்டால், அவரிடமிருந்து விமோச்சனம் அடைந்து விட்டால், அவரிடமிருந்து அவர் விடுதலை பெற்றுவிட்டால், அப்போ அவர் இல்லாமல் போகிறார். அப்போ அவர் இல்லாட்டி பொறுமையை கையாளணும், நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட அவர்கிட்ட இல்லாமல் போகுது. அப்போ அவரை திட்டினாலும் சரி, அவரை பேசி, அவரை குறை சொல்லி, அவரை என்னத்தான் செய்தாலும், எந்த குறையை சொன்னாலும், அவர் மீது என்ன புகாரை சொன்னாலும் அவருக்கு கோபம் வருவதற்கு, ஆத்திரப்படுவதற்கு, அவசரப்படுவதற்கு அவர் இல்லாமல் போகிறார். அப்போ இந்த அவர் இல்லாமல் போவதற்கான வழியைத்தான் இந்த புத்தோத்பாத போதனைகளில் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. அப்போது இந்த வலியுறுத்தலின் காரணமாக இந்த சத்திய தர்மத்தை கேட்டு வழியில் நடைமுறைக்கு நீங்கள் கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் போனதுக்கப்புறம் செயல்பாடுகள் நடக்குது. வழக்கம் போலத்தான் எல்லாமே, அதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் ஒரு கணவனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம், நீங்கள் ஒரு மகனாக இருக்கலாம், இல்லாட்டி மகளாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு மாணவனாக இருக்கலாம், அப்படி வயசு போன ஒரு தாத்தா பாட்டியாக இருக்கலாம், ஒரு மாணவியாக இருக்கலாம். யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு ஈடுபட முடியும். இந்த நான் இல்லாமல் செயல்பாடு நடக்கும். சென்சர்கள் இயங்கும். அப்போ சென்சர்கள் இயங்கும். அப்போ நான் இல்லை. அப்போ என்ன பேசினாலும், என்ன திட்டினாலும், எந்த வார்த்தையை சொன்னாலும் அது வெறும் சத்தம் மட்டும்தான். காதுகளுக்கு கேட்கும் வெறும் சத்தம் மட்டும்தான். அப்போ சத்தத்துக்குள் ஏதும் இல்லைன்னு சொன்னால், சத்தத்துக்குள் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், அப்போ உங்களுக்குள் ஒரு அதிர்வை ஏற்படுத்தாது, உங்களுக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தாது. சத்தம் கேட்கும்போது அந்த சத்தம் என்னத்தான் ஏசிட்டாங்க, என்னத்தான் பேசுகிறாங்க, என்னத்தான் திட்டுறாங்க அப்படின்ற இங்கே நான் இருக்கிறனால தான் நான் அதை எடுத்துக்கொண்டு அதற்கு முரண்படுறேன். அதற்கு நான் பிரதி விதத்தில் அதுக்கு நான் முகம் கொடுக்க நேரிடுது, முயற்சி பண்ணுறேன் நான் இருக்கனால. அப்போ நான் இல்லாமல் இது வெறும் சென்சர் மட்டும்தான். இங்கே ஒருவர் இல்லை, இந்த உடலில் ஒருத்தர் இல்லை, இந்த உடம்பில் நான் என்று ஒருவர் இல்லை. இது ஒரு சிஸ்டம் மட்டும்தான். இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று நாங்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கிறோம். உண்மையிலேயே நான் என்பதும் ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்படி ஒருத்தர் இந்த உடலில் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஒன்று இந்த உடலில் எங்கேயுமே இல்லை. ஒரு நான்
உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டால் தான் அப்போ நான் இல்லாமல் போகும் விதம் எங்களுக்கு அகப்படும், அந்த ஞானத்துக்கு அகப்படும். அப்போ நான் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாட்டி இப்போ நான் தான் அப்படின்னு நினைப்பில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த உடல் தான் நான், இந்த உடல் என்னுடையது, இந்த உடல் தான் என்னுடைய ஆன்மான்னு சொல்லி இந்த உடலை தான் பிரித்து கொண்டு இந்த உடலை அழகுபடுத்தி அந்த உடலை போஷணை செய்து இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து இதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்காங்க. உண்மையிலேயுமே இங்கே இந்த உடலை போஷணை செய்து இந்த உலகை அழகுபடுத்தி இந்த இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து மகிழ்ச்சி அடைவது என்பது வெறும் மூடத்தனம் மட்டும்தான். ஏன்னா அப்படி ஒன்று இங்கே கிடையாது, அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. நல்ல வர்ணம் கண்டுட்டா நல்ல அழகான காட்சிகளை கண்டுட்டா அதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவே அசிங்கமானது, அது கேவலமானது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு மகிழ்ச்சியை இழந்து அதில் வேதனைப்படுறோம், துன்பப்படுறோம். அப்போது அந்த இன்பமும் துன்பமும் இந்த கண்களுக்கு தெரிந்த வர்ணத்தில் தான் இருக்கிறது. அப்போது வர்ணத்தில் அப்படி ஒன்று கிடையாது. இது நல்லதுன்னு சொல்லி வர்ணத்துக்குள்ளே அப்படி ஒன்று கிடையாது. நாங்கள் அதை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது நல்லது, இதில் இன்பம் இருக்குது, இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டு அதை அடைய முயற்சியை பண்ணுறோம், அதை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுறோம். இது அசிங்கம், இது எனக்கு பிடிக்காது, எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் தூர தள்ளி அதை வெறுக்கிறோம், அதை நாங்கள் விரும்ப மாட்டேன்றோம், வெறுப்புக்குள்ளாகிறோம். அப்போது உண்மையிலேயுமே கண்களுக்கு தெரிஞ்ச வர்ணத்துக்குள்ள அழகும் இல்லை, அசிங்கமும் இல்லை. நாங்கள் தான் நினைக்கிறோம் இது அழகு, நாங்கள் தான் நினைக்கிறோம் இது அசிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த நினைப்பில் தான் அந்த கதை ஓடிக்கொண்டிருக்கு. உண்மையிலேயுமே வெளிப்புறத்தில் அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. கண்களுக்கு தெரிந்தது வெறும் வர்ணம் மட்டும்தான். அதை நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம், இது அழகு, இது அசிங்கம் அப்படின்னு சொல்லி. இது ரோஜா, இது மல்லிகை, இது அம்மா, இது அப்பா, இது சூரியன், இது சந்திரன் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நினைப்பு உருவான விதத்தில் தான் எங்களுக்கு இந்த மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்கிறோம். அப்போ இது எல்லாமே வெளியில் இருப்பது கிடையாது, மனசில் தான் எல்லாமே இருக்குது. இந்த கதை ஓடுது மனசில், வெளியில் எங்கேயும் எந்த ஒரு கதையுமே ஓடலை, அப்படி ஒன்று கிடையாது. நாங்கள் தான் நினச்சி கொண்டிருக்கோம் எல்லாம் வெளியில் இருக்குது, அழகு இருக்குது, அசிங்கம் இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இந்த கற்பனையில் வாழ்கிறோம், நினச்சி வாழ்கிறோம், கற்பனையில் வாழ்கிறோம், கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறோம். விழித்து கொண்டும் கனவு தான் கண்டு கொண்டிருக்கோம். தூக்கத்தில் தான் கனவு காண்றோன்னு பார்த்தா இல்லை, அது உண்மை கிடையாது. நாங்கள் விழிச்சு கொண்டு நாங்கள் சுய நினைவாக இருக்கும் போதும் கனவுல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது உண்மை. இந்த உண்மை யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதுதான் உண்மை. நாங்கள் விழித்து கொண்டு செயல்படும் போதும் கனவுல தான் வாழ்கிறோம், கற்பனையில் தான் வாழ்கிறோம். அப்போ இது புரியும், மனம் உருவான விதம் பற்றி புரிஞ்சு கொண்டா தான். இல்லாட்டி அது அவருக்கு புரியாமலே போய்விடும். அப்போது இந்த கதை எங்கே ஆரம்பித்தது, எங்கே ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னு நாங்கள் விமர்சனத்தினூடாக அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் எங்களுக்கு இந்த கதை புரிய வரும். அப்போ அதுக்கு தான் மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். மனசில் தான் எல்லா கதையும் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால், இப்போ மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொண்டால் தான் எங்களுக்கு அந்த கதையிலிருந்து மீள முடியும், இந்த கற்பனையிலிருந்து, இந்த கனவிலிருந்து எங்களுக்கு விழித்து கொள்ள முடியும் என்கிற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததுனால தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். ஒரு பவர் உருவானுச்சு, ஒரு அதிர்வு உருவானுச்சு. அந்த அதிர்வின் காரணமாக, இந்த பவரின் காரணமாக ஒரு உணர்வு உருவானது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஆன்மா என்ற துஷ்டி. அதுதான் மனம் உருவான விதம். அப்போது அந்த பவர்னால தான் நாங்கள் இன்றைக்கி வெளியில் எல்லாம் இருக்குது. இந்த அதிர்வுக்குள்ளாக்கி அந்த எல்லாம் வெளியில் இருக்குதுன்னு சொல்லி அது அகப்பட்டிருக்கோம். அந்த பவருக்கு, இந்த அதிர்வுக்குள்ளாகி அந்த அதிர்வுகளில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் தான் இணைகிறது. அது இணைந்த போது தான் ஒரு பவர் உருவானுச்சு, ஒரு அதிர்வு உருவானுச்சு.
இந்த அதிர்வின் காரணமாக அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டோம். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. அப்போ அது கண்ணும் காதும் இணைந்த போது அந்த ஒரு அதிர்வு உருவானுச்சின்னு சொன்னால், அந்த அதிர்வின் காரணமாக ஒரு உணர்வு இங்கே உருவானுச்சு. அந்த உணர்வுக்கு பெயர் தான் ஆன்மா என்ற துஷ்டி. அதுதான் மனம் உருவான விதம். அப்போது அந்த அதிர்வு தான் அந்த கண்களுக்கு தெரிகிறது, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு ஒரு சத்தத்தையும் இணைச்சி போட்டுக்கொண்டு வச்சு கொண்டிருக்கோம் இன்றைக்கி. அதை மனசில் நாங்கள் பிடிச்சி கொண்டிருக்கோம். மனசில் தான் இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி வச்சுக்கொண்டு அதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ இதுக்கு காரணம் தான் இந்த அதிர்வு, இந்த பவர் இந்த ஜென்ரேட் ஆகிக்கொண்டே இருக்குது. இந்த அதிர்வு வேகமாக சுழன்று கொண்டே இருக்குது. அந்த சுழற்சியின் காரணமாக அது இன்னும் அதிகரித்து கொண்டே போவதனால அது எல்லாமே எல்லாமே இருக்குது அப்படின்ற நினைப்பில் நாங்கள் கனவு கண்டு கொண்டு அந்த கனவில் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ இந்த கற்பனையில் வாழ்வது உண்மை அல்ல, நிஜம் அல்ல, சத்தியம் அல்ல. அப்போது இந்த சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்ததுனால, கண்ணும் காதும் இணைந்ததுனால அது வெளியில் இருக்கிறது என்று உணர்ந்தோம். அந்த உணர்வின் காரணமாக இன்றைக்கி உலகமே இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அந்த உணர்வில் தான் இன்றைக்கி பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அது இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்தால்தான் இது எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது. சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. கண்ணும் காது மூக்கு நாக்கு உடல் மற்றும் மனம், இதுதான் சலாயத்தன 6 உற்பத்தி நிலையங்கள். இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அப்போது நாங்கள் 6 உற்பத்தி நிலையத்திலிருந்தும் விடுதலை பெற்றுவிட்டால் அப்போ நாங்கள் நிர்வாணம் அடைவோம் என்ற சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ. அப்போ 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். 6 உற்பத்தி நிலையத்திலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால் அதற்கு பெயர் தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சத்திய தர்மத்தை தான் நாங்கள் கேட்டு இதை நடைமுறையில் கையாண்டு பார்த்தா உண்மையிலேயுமே நாங்கள் விடுதலை பெறுவது என்பது இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்தால். அப்போது உற்பத்தி நிலையத்திலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து விட்டால் அப்போ கண்களுக்கு வழக்கம் போல் வர்ணம் தெரியும், அது இல்லாமல் போகாது. காதுக்கு வழக்கம் போல் சத்தம் கேட்கும், அதுவும் இல்லாமல் போகாது. மூக்கு நாக்கு உடல் என்கிற இந்த 5 சென்சர்களும் வழக்கம் போல் இயங்கும். ஆனால் அதற்குள் உருவானது, அதனால் ஸ்பரிசமானது வெளியில் இல்லை. இது எல்லாமே எண்ணங்கள், எல்லாமே மனம்தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்டவர் மனதிலிருந்து மீளும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த பயணத்தில் அவர் காண்பது என்னென்னா சிஸ்டத்தை தான் காண்றாரு. எல்லாமே சிஸ்டம் கண்களுக்கு தெரியுது. அது ஒரு கேமராவை போல், கண் என்பது ஒரு கேமராவை போல் அது இந்நேரமும் வர்ணத்தை சேமிக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரிவது கிடையாது, இதை நான் பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் இந்த கண்கள் என்னுடையதல்ல. கண் என்பது ஒரு சென்சர் தான், அது என்னுடையதல்ல. அப்போ காதும் இதே போல தான் என்னுடையதல்ல, அது ஒரு சென்சர், அது சத்தத்தை சேமிக்கிறது. அப்போ இந்த உற்பத்தி நிலையம் என்கிற போது அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் என்னென்னா அந்த நிறுவனத்தில் அந்த பொருளை தான் உற்பத்தி செய்யுது. இப்போ நாம் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், நம்ம சவக்காரம் உற்பத்தி செய்கிற அந்த உற்பத்தி நிலையம் சவக்காரம் உற்பத்தி செய்யுது. அதுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து அதை மெஷினில் போட்டு அதை உற்பத்தி செய்து கடைசியில் அதை சவக்காரத்தை உற்பத்தி செய்து வெளியில் கொண்டுக்கிட்டு வருது. அப்போ இதுதான் அந்த உற்பத்தி நிலையத்தின் சுபாவம். இதுதான் அந்த கண் என்ற உற்பத்தி நிலையத்தின் சுபாவம் இதுதான். அப்போ கண் என்பது வர்ணத்தை சேமித்தாலும் அதற்குள்ளே நாங்கள் இது மாமரம், இது வாழை மரம், இது தென்னை மரம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பெயரை போட்டு அந்த பெயர் வெளியில் இருக்குது, இது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். ஆனால் உண்மையிலையுமே அப்படி ஒன்று கிடையாது. அப்போ சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது கண்களுக்கு வெறும் வர்ணம் மட்டும்தான். கண் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். அது கேமராவை போல்
அதுக்குள் எந்த வர்ணம் வந்தாலும், எந்த ஒரு அழகாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நினைப்பு. அழகு என்று சொல்வதும் நினைப்பு, அசிங்கம் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு நினைப்பு. கண்களுக்கு தெரிந்த வர்ணத்துக்கு அப்படி ஒன்று கிடையாது. கண் எதையுமே சொல்லலை இது அழகு அப்படின்னு சொல்லி, கண் சொல்லலை இது அசிங்கம் அப்படின்னு சொல்லி, இப்போ நாங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கோம். அப்போ சொல்கிற நான் இருக்கும் வரைக்கும், அப்போது நான் இருப்பது அந்த துஷ்டியில், ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே. அப்போ இந்த சென்சர்களிலிருந்து நான் மீளும் போது, உற்பத்தி நிலையங்களிலிருந்து நான் மீளும் போது, அப்போ என்னிலிருந்து நான் மீள்கிறேன், என்னிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன். அப்போது சென்சர்கள் இயங்குது. அப்போ என்னிலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்ட பிறகு இந்த மஜ்ஜை ஞானங்கின்ற மத்திய நிலையத்தினூடாகத்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுது. அப்போது அவர் இந்த மனதிலிருந்து மீண்டும் மீண்டும் போகும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த பயணத்தின் வழியாக அவர் இந்த சென்சர்களை தான் கையாள்றார். உற்பத்தி நிலையங்களால் உற்பத்தி நிலையங்கள் என்ற இந்த சிஸ்டம் ஓடுது. கண்களுக்கு வர்ணம் தெரியுது, காதுக்கு சத்தம் கேட்குது. அப்போ இதே போல் எல்லா உற்பத்தி நிலையங்களும் இயங்குது. மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அதை நிறுத்தவும் முடியாது, அதை தடுக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. அதை எதையுமே செய்ய போக வேண்டிய அவசியமே கிடையாது. அது வழக்கம் போல் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த திரைப்படத்தில் ப்ரொஜெக்டர் போல் இது வழக்கம் போல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதை தடுக்கவோ, இதை நிறுத்தவோ, இல்லாட்டி வேறு மாற்றவோ அப்படி ஒன்று இல்லாமல் நாங்கள் இந்த சென்சர்களை கவனித்து இதன் சிஸ்டத்தை கவனித்து பார்த்தா இது எங்கேயுமே ஒருவர் இல்லாமல் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு. ஆன்மா இந்த துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு, இந்த ஆன்மா இந்த சமிக்கையிலிருந்து மீளும் வழியில் பயணிப்பவருக்கு தான் இந்த எல்லாமே அகப்படுது. எல்லாமே இது அகப்படுது இந்த ஞானத்துக்கு. இப்போ ஞானத்தினூடாகத்தான் இந்த கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த கவனத்துக்குள் இருந்து அந்த ஞானத்தின் வழியாக பார்க்கும்போது ஞானத்துக்கு அகப்படுது. எல்லாமே சிஸ்டம் தான், எல்லாமே சிஸ்டம் படி ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு சொந்தக்காரர் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கு. இதுக்கு ஒரு சொந்தக்காரர் இல்லாமல், நான் என்று ஒருவர் இல்லாமல் எல்லாமே ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ நான் என்று இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் சிஸ்டத்துக்குள்ளே யார் என்ன பேசினாலும், யார் என்ன சொன்னாலும், யார் திட்டினாலும் சரி, உங்களை புகழ்ந்தாலும் சரி, உங்களை நல்லது சொன்னாலும் சரி, உங்களை கெட்டது சொன்னாலும் சரி, உங்களை வாழ்த்தினாலும் சரி, உங்களை அப்படியே நீ நாசமாக போ அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, என்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது வெறும் சத்தம் மட்டும்தான். அந்த காதுகளுக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் அது. இப்போ சத்தத்துக்குள் ஏதாவது இருக்குதா? இல்லை, சத்தத்துக்குள் ஒன்றுமே கிடையாது. சத்தம் வெறும் சத்தம் மட்டும்தான். வர்ணம் வெறும் வர்ணம் மட்டும்தான். அப்போது மூக்குக்கு வரும் வாசனை வெறும் வாசனை மட்டும்தான். அதுக்கு இது மல்லிகை, இது ரோஜா, இது தாமரை அப்படின்ற கதை எல்லாமே கிடையாது அங்கே. அந்த கதை எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ அதுக்கு அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் கதை ஓடிக்கொண்டு தான் இருக்குது, சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ள அந்த பெருமதி மதிப்பு இழக்கப்படுகிறது. பெருமதியும் மதிப்பும் இழந்ததன் பிறகு அதுக்குள்ள வேல்யூ அழிந்து போகிறது. வேல்யூ அழிஞ்சு போனதன் பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தா, மனதால் எரிந்து கொண்டிருந்த தீ தான் இங்கே அழிஞ்சு போகுது. நாங்கள் மனசளவில் பிடிச்சு கொண்டிருந்த பிடி தான் இங்கே அழிஞ்சு போகுது. அந்த தீ தான் அழிஞ்சு போகுது. இப்போ தீ அழிஞ்சு போனதன் பிறகு நாங்கள் அந்த அதிர்வுக்குள்ளாகி இருந்த அதிர்வு அழிந்து போகுது. அந்த உணர்வுக்கு உள்ளாகி இருந்த உணர்வு அதிர்ந்து போகுது. அப்போ உணர்வற்ற சுபாவத்தை தான் அவர் நெருங்குகிறார். உணர்வற்ற சுபாவம், அதிர்வற்ற சுபாவம். அப்போ அந்த அதிர்வற்ற சுபாவத்துக்குள், உணர்வற்ற சுபாவத்துக்குள் என்ன பேசினாலும் சரி, அது வெறும் சத்தம் மட்டும்தான். அப்போ பொறுமையை கையாளணும், நான் பொறுமையாக இருக்கணும், நான் பொறுமையாக இருந்து பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் போய்கொண்டிருக்காரு. இல்லை, அவர் பொறுமையாக இருக்கணுன்ற எண்ணமே அவர்கிட்ட இல்லாமல் அவர் பொறுமையை கையாளுகிறார். அவரை திட்டினாலும் சரி, அது வெறும் சத்தம் மட்டும்தான் அவருக்கு. அவரை ஏசினாலும் சரி, அவருக்கு வெறும் சத்தம் மட்டும்தான். ஏனென்றால் நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. என்னில் நான் மீளும் வழிக்கு வந்ததன் பிறகு, என்னிலிருந்து நான் விடுதலை பெறும்போது என்னை திட்டவோ, என்னை அடிக்கவோ, என்னை கொல்லவோ யாராலும் முடியாது. ஏனென்றால் இங்கே ஒருத்தர் இல்லை, இங்கே ஒருத்தர் கிடையாது. அப்படி அப்போ இந்த யாராவது திட்டி அடிக்கிறாங்கன்னு உங்களை அடிக்கிறாங்க,
அடித்து சண்டை அடித்து உங்களை காயப்படுத்துகிறாங்க. அப்போ காயப்படுத்தின பிறகு அடித்து காயப்படுத்தின பிறகு அப்போ இந்த வலிக்கிறது இந்த உடலுக்கு அடிப்பட்டதன் பிறகு அந்த அடி வாங்கியது நானா? இந்த உடலுக்கு காயப்பட்டுச்சுன்னா காயப்பட்டது எனக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த உடல் அடி வாங்கியதும் நானும் இல்லை, காயப்பட்டது எனக்கும் இல்லை. அது எல்லாமே சிஸ்டம். ஆனால் வலிக்கும். உடலுக்கு அடி வாங்கியதன் பிறகு உடல் காலில் காயப்பட்டுச்சுன்னா கால் வலிக்கும், ரத்தம் போகும், எல்லாமே நடக்கும். வழக்கம் போல தான், மாற்றம் கிடையாது. அந்த வலிக்கிற வலியை நான் அனுபவிப்பேன் இங்கே இல்லை, அனுபவிக்கும் ஒருவன் இங்கே இல்லை. வலிக்கும். சாதாரணமான இந்த சென்சர் சிஸ்டத்தில் எல்லாமே வழக்கம் போல் இருந்தாலும் அந்த வலியை அனுபவிக்கும் ஒருவர் இல்லை. ஆனால் வலிக்கும். வலியை எனக்கு தான் வலிக்குது, என்னுடைய கால் தான் வலிக்குது, எனக்கு சரியான வேதனையாக இருக்குது அப்படின்ற அந்த நான் இல்லாமல் அந்த வேதனை அப்படியே தான் இருக்கும். ஆனால் நான் இன்னும் இங்கே இல்லை, எனக்கு தான் வலிக்குது, எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்ற கதை இல்லாமல் அவர் மனதளவில் அந்த வேதனையை துறக்கிறார். மனதளவில் அந்த வேதனையிலிருந்து மீள்கிறார். அப்போ மனசில் தான் நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கோம். என்னை பேசிட்டாங்க, என்னை திட்டாங்க, என்னை அடிச்சிட்டாங்க, என்னை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மனசில் தான் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கோம். மனதளவில் அவர் துறந்ததன் பிறகு, மனசில் வந்து விட்டதன் பிறகு அவர் அங்கே மீள்கிறார். அந்த இடத்திலிருந்து அவர் மீள்கிறார். அந்த மீளும் வலி என்பது இங்கே தான் இருக்கிறது, மனதிலிருந்து மீளும் வலி. அப்போ அந்த வேதனை என்ன வேதனையாக இருந்தாலும் சரி, தலை வலியா, கால் வலியா, இடுப்பு வலியா, கை வலியா, கால் வலியா, கை காலை இழந்தாலும் சரி, ஆனாலும் சத்தியத்தை கண்டவர், சத்தியத்தை உணர்ந்தவர் அவர். இது எனக்கு நடந்ததல்ல. கால்களை இழந்த பிக்ஷுக்கள் இருந்திருக்காங்க அந்த காலத்தில், புத்த காலத்தில். கொலை ஒரு பிக்ஷு காட்டுக்குள்ளே தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, இந்த விதர்சனா பண்ணி கொண்டு இருக்கும்போது பல திருடர்கள் வந்து அவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சு அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, சுகம், அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட செல்வம் இருக்குது, இதெல்லாமே அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவர் எனக்கு இந்த விடியும் வரை காலம் அவகாசம் கொடுங்க, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை ஒத்துக்கொள்ளலை திருடர்கள். ஆனால் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சரி நான் என்னுடைய கால்கள் இரண்டையும் உடைச்சி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய கல் பாறையை தூக்கி தன் கால் இரண்டுக்கும் போட்டு கால்களை உடைத்து கொண்டு விதர்சனா பண்ணி அந்த விதர்சனா தியானத்தினுடைய ஊடாக அவர் நிர்வாணம் அடைகிறார், புத்த சுபாவம் அடைகிறார். அப்போ கால்களை இழந்தாலும் சரி, அவர் இது என்னுடைய கால் அல்ல, எந்த வேதனையாக இருந்தாலும் இது நான் அனுபவிப்பது என்று இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் கையாண்டு விதர்சனா பண்ணும்போது அவருக்குள் இந்த வலி வேதனை என்பது அவர் அனுபவிப்பது இங்கே கிடையாது. அப்போது இதுக்கு பெயர்தான் பொறுமை. இதுதான் ஆரியர்கள் பின்பற்றிய பொறுமை, ஆரியர்கள் உள்வாங்கிய பொறுமை, ஆரியர்கள் கையாண்ட பொறுமை இங்கே தான் இருக்கிறது. அப்போது இது நான் இல்லாமல் பொறுமை இங்கே நடத்தப்படுகிறது, பொறுமை காக்கப்படுகிறது. நான் இருந்து கொண்டு நான் பொறுமையாக இருக்கணும் சொல்லி நினைப்பது எல்லாமே அது ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிரகான, அதாவது அது தற்காலிகமானது. அது கொஞ்ச நேரத்துக்கு, அது தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டு இருப்பதை போல் அதை நாங்கள் அமுக்கி வச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் இருக்கும். எவ்வளோ நேரம் தான் வச்சு கொண்டே இருப்பது, அதை விட்ட கைக்கு அது மேலே வந்துடும். இதே போல தான் நாங்கள் பொறுமையை காக்கணும், பொறுமையாக இருக்கணும் சொல்லி நினைச்சு கொண்டு இருப்பதனால அது நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அது மேலே வந்து மற்றவரை தாக்கும். அவரும் அந்த குழியில் விழுந்து அவரும் அந்த குழிக்குள்ளேயே இறந்து பல சிக்கல்களுக்கு மாட்டிக்கொண்டு இறந்து போவார். இப்போ இதுதான் இன்றைய மனிதனுடைய பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடத்தான் இந்த வழி உங்களுக்கு இந்த புத்தோத்பாத போதனைகளில் போதனை செய்யப்படுகிறது. அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு நீங்களும் இந்த சத்தியத்தோடு இணைந்து கையாண்டு விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆரிய பூமிக்கு வந்து ஆரியர்கள் பின்பற்றிய இந்த பொறுமையை கையாண்டு அப்போ உங்களை யார் என்ன செய்தாலும் அதை உங்களை செய்ய முடியாது. ஏன்னா அந்த உடலில் நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கிடையாது, இந்த உடலில் நான் என்று ஒருவர் இல்லை. அப்போ இந்த உடலை அழித்தாலும் கொன்றாலும் அங்கே அவர் அப்படி ஒருத்தர் இல்லை. அப்போ இதே இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். மொக்கல்லான பிக்ஷு என்பவர் வந்து பகவான் புத்தரிடத்தில் கிட்டத்திலே இருந்தவர்.
அப்போ அவரை வந்து க கொலைக்காரருக்கு வந்து அடித்து கொலை பண்ணுறாங்க. அடித்து துன்புறுத்தி அவரை கொலை பண்ணி அப்படித்தான் இறந்து போகிறார். இது வந்து புத்தக்ஜனரின் கதை. அதாவது புத்தக்ஜன மனிதருக்கு தெரிந்தது என்னென்னா, ஒரு பிக்ஷுவை எல்லாரும் வந்து சேர்ந்து கொலைக்காரர்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டமாக வந்து அடித்து கொன்றுட்டாங்க அப்படின்றது புத்தக்ஜனரின் கதை. ஆனால் ஆரியரின் கதை இங்கே மாற்றம். ஆரியரின் கதை யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்கே கொலை செய்யப்பட்டவர் ஒருவர் இல்லை. ஏன்னா அந்த உடலில் அப்படி ஒருத்தர் இல்லை. சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு, சத்தியத்தோடு இணைந்ததன் பிறகு, அப்போ அவரிலிருந்து அவர் மீண்டு விட்டார். அவரிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டாருன்னா, அப்போது அங்கே அவரை கொல்ல முடியுமா? அவரை கொல்ல முடியாது. அவரை துன்புறுத்த முடியுமா? அவரை துன்புறுத்த முடியாது. ஏன்னா அவர் மரணத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். மரணத்தை சுமந்து கொண்டிருக்கும் மனிதனை கொலை செய்யலாம், அடிக்கலாம், துன்புறுத்தலாம். மரணத்தை வென்றவரை யாராலும் கொலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் மரணத்தை வென்று விட்டார். அப்போது இந்த முக்கல்லான பிக்ஷுவும் மரணத்தை வென்றதன் பிறகு அவரை அடித்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது புத்தக்ஜனரின் கதையாக இருந்தாலும் ஆரிய பூமியின் கதை அதுவல்ல. அவர் அங்கே இருக்கலை. அவருக்கு அவரே இல்லை. அவருக்கு அவரே இல்லாத போது யார் அவரை கொலை செய்ய முடியும்? அது எல்லாமே புத்தக்ஜனரின் கதை. கொலை செய்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இதுதான் இன்றைக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. முக்கல்லான பிக்ஷுவை திருடர்கள் வந்து கொலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆரிய பூமியின் கதை யாருக்குமே தெரியலை. அது புத்தக்ஜன பூமியின் கதை அல்ல. அதை புத்தகத்தில் எழுத முடியாது. ஏனென்றால் இது அவரவர் உணரும் சத்தியம். அவரவர் உணர்ந்ததன் பிறகு சென்சர்கள் வழக்கம் போல் இயங்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் குடும்பத்து உறுப்பினராக இருக்கலாம், நீங்கள் ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், நீங்கள் வயசு போனவராக இருக்கலாம், இல்லை வயதினராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டதன் பிறகு இப்போ சென்சர்கள் இயங்கும். ஆனால் அதற்குள் ஒருவர் இல்லை. இந்த மரம் போல், இந்த கல் போல், இந்த பூ போல், இந்த சுபாவ தர்மம் போல் நீங்கள் மரத்துக்கு ஆன்மா ஒன்று இருக்கா? இல்லை. அதுக்கு மழை பெஞ்சாலும் ஒன்று தான், வெயில் அடித்தாலும் ஒன்று தான், காற்று வீசினாலும் ஒன்று தான், புயலே அடித்தாலும் ஒன்று தான். மரம் கலங்காது. இதே போலத்தான் நீங்களும் சத்தியத்தை புரிஞ்சு உணர்ந்ததன் பிறகு உங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் கலங்குவதற்கு அங்கே அப்படி ஒருத்தர் அங்கே இல்லாமல் போகிறார். இதுதான் புத்த சுபாவம். அப்போது இதை நீங்கள் கையாண்டு பாருங்கள். இது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. இது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இது ரொம்ப இலகுவான வழி. அந்த இலகு அதிகம் என்பதனால தான் நாங்கள் அதை எங்களால் பிடிக்க முடியாமல் இருக்குது. அது இந்த அனாத்ம கோணம் எங்களுக்கு பிடிக்க முடியாமல் இருக்குது. ஆன்மா என்ற துஷ்டி அதிகம்னால. அப்போ துஷ்டிகளில் இருந்து மீண்டு நாங்கள் அனாத்ம கோணத்தை கையாண்டோம் சொன்னால் எங்களுக்கு இதை பிடிப்பது என்பது பெரிய விஷயமே கிடையாது. அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களாலும் முடியும். அப்போது மீண்டும் மற்றும் ஒரு போதனையில் சந்திப்போம். திருவான் சரணம்.